ஒரு கதை விசித்திரமான கிராமம். ஒரு நாள் காலையில சூரியகாந்தம் கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க. அம்மாடி கோமலி, எனக்கும் உங்க மாமாவுக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுமா. ஏன் காந்தம், நீ சும்மா தானே உக்காந்துக்கிட்டு இருக்க? உனக்கு வேற எதுனா வேலை இருக்கா? எல்லா வேலையும் கோமலி தலையிலேயே கட்டிக்கிட்டு இருக்க. ஏன், மருமக கிட்ட வேலை செய்ய சொல்லி சொல்லக்கூடாதா? அப்படி இல்லை காந்தம், நம்ம ஊர்லேயே படித்த பொண்ணு கோமலி மட்டும்தான். கோமலி கிட்ட ஏன் இவ்வளோ வேலை வாங்குற? படிச்ச பொண்ணா இருந்தா வேலையெல்லாம் செய்யக்கூடாதா என்ன? நாம் ஒரு உண்மையை மறைச்சி தான் கோமலியை நம்ம மருமகளாக கூட்டிக்கிட்டு வந்தோம். என்னைக்காவது அந்த உண்மை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சுக்கோ. அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்தா அவளே போக போக அது எல்லாத்தையும் பழகிப்பா. என்ன பண்றது, நம்ம ஊரே விசித்திரமான ஒரு ஊரு தான். இந்த ஊரை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிக்கவும் முடியாது. அதுக்காக என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியுமா? அதனாலதான் பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க? அப்பதான் அங்க கோமலி வந்தா. அத்தை, மாமா, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. டீ ரொம்ப நல்லா போட்டிருக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் உங்களுக்கு டீ எடுத்துக்கிட்டு வரும்போது ஏதோ விசித்திர கிராமம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எந்த கிராமத்தை பத்தி மாமா? எந்த கிராமத்தை பத்தி நீங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு கோமலி? ஏதோ உங்க மாமா ஏதோ ஒரு ஊரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? போ, உள்ள போய் வேலையை பாரு. அப்படி சூரியகாந்த் சொன்னதை கேட்டு கோமலி உள்ள போயிட்டா. என்ன காந்தம் இது? எதுக்காக கோமலி கிட்ட இப்படி பேசுற? அப்படி இல்லைங்க, நம்ம கிராமத்தை பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? அதுக்குன்னு எத்தனை நாள் இதை மறைச்சி வைக்க போற? தானா அவளுக்கு தெரியற வரைக்கும் தான். இப்படி சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் சாந்தம்மா சூரியகாந்தம் வீட்டுக்கு வந்து, காந்தம், காந்தம், எங்க இருக்க? சீக்கிரம் வா. அட, ஏன் சாந்தம்மா காலையிலே வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்?